தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மாநாட்டு மேடை விஜய் நடந்து வரும் ரேம்ப் வாக் மேடையை சுற்றி கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. மாநாடு தொடங்கிய நிலையில் விஜய் பாடல்களின் தொகுப்பு ஒளிபரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உங்கள் விஜய் உயிரென வாரென்னா என்று தொடங்கும் விஜய் தனது சொந்த குரலில் பாடிய பாடல் ஒலிக்கப்பட்டது. தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் மேடைக்கு வந்தார். அவருக்கு கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு கொடுத்தனர். தாவேகா இரண்டாவது மாநில மாநாடு தொடங்கிய நிலையில் மேடைக்கு வந்த விஜய் தொண்டர்களுக்கு கை காட்டியபடி ரேம்ப் வாக்கில் நடந்து வந்தார். அப்பொழுது தொண்டர்கள் சிலர் ரேம்ப் வாக்கின் தடுப்புகளை தாண்டி ஏறி ஓடி வந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாமல் பவுன்சர்கள் திணறினர். தொண்டர்கள் வீசிய துண்டுகளை வாங்கிய விஜய் தனது கழுத்தில் போட்டுக் கொண்டார். விஜயிடம் சில தொண்டர்கள் செல்பியும் எடுத்தனர். மேலும் மாலை 4 மணிக்கு மாநாடு தொடங்க இருந்த நிலையில் கூட்டம் அதிகரித்து வருவதன் காரணமாக தற்பொழுது முன்கூட்டியே மாநாடு தொடங்கியது. விஜயின் பெற்றோர் மாநாட்டு மேடைக்கு வருகை தந்தனர். விஜய் அதிரடி பேச்சு தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிகிறது. இதுவரை நடந்த அரசியல் மாநாடுகளிலேயே அதிக பேர் கலந்து கொண்ட சாதனையை தாவேகா படைத்துள்ளது. 2026 தேர்தலில் விஜயின் கட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என தெரிகிறது.